இன்னும் ஒரு சகோதரர் வெளிநாட்டில இருந்து கேட்டிருக்கிறாரு. அவர் என்ன கேட்கிறாருன்னா, நான் வெளிநாட்டில் ஒரு உணவகம் ஒன்றில் வேலை செய்கிறேன். கேஷியரில் வைக்கப்பட்டு இருப்பவர்கள் உணவக உரிமையாளர்களின் உறவினர்களே. என்னுடைய கேள்வி, நாங்கள் ஏதாவது கூடுதல் வேலை செய்தாலும் உணவகத்துக்கு தேவையான ஒரு பொருளை வாங்கி வந்து அதன் பில்லை கேஷியரிடம் கொடுத்தாலோ அதற்கு அவர்கள் கூடுதல் பணம் தருவார்கள். ஆனால் இது உரிமையாளருக்கு தெரியாது. ஆனால் இவர்கள் தரக்கூடிய பணத்தை வேண்டாம் என்று கூற முடியாத நிலைமை. காரணம், அவர்கள் ஏதாவது நினைப்பார்களோ என்றுதான். நாங்கள் இவ்வாறு கிடைக்கும் பணத்தை பெற்றுக்கொள்வது குற்றமாகுமா என்று அந்த சகோதரர் கேட்கிறார். அதாவது அவர் என்ன கேட்கிறாருண்டா, அவர் ஒரு உணவகத்துல வேலை செய்கிறாரு. இப்போ உணவகத்துல கேஷியர்ல உணவக உரிமையாளருடைய உறவுக்காரர்கள் இருக்கிறாங்க. இவங்க வந்து வெளியே போய் ஏதாவது உணவகம் சார்ந்த ஒரு பொருளை கொள்வனவு செஞ்சா அதை உணவக உரிமையாளருக்கு தெரியாம கொள்வனவு செய்கிறார்கள். அப்படி கொள்வனவு செய்யும் போது கேஷியர்ல போயிட்டு ஒப்படைத்தால் கூடுதலான பணம் கொடுக்குறாங்களாம். ஏதாவது ஒரு உணவகம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல ஒரு பில்லை கொடுத்தாலும் கூடுதலான பணத்தை இவங்களுக்கு கொடுக்குறாங்க. வெளியில இருந்து சில பொருட்களை கொள்வனவு செஞ்சு வந்து கேஷியர் கிட்ட கொடுத்தா கூடுதலான பணம் கொடுக்குறாங்க. அப்ப இது உணவக உரிமையாளருக்கு தெரியாம தான் நடக்குது. இப்படி நாங்க பணத்தை எடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறோம். என்னடா, அது வேணாம் என்றும் சொல்ல முடியாது. இந்த மாதிரி சூழ்நிலையில் நாங்கள் செய்யும் இந்த காரியம் ஹராமான காரியமா? ஏனென்றா, நாங்க எந்த பில்ல கொடுக்கிறோமோ அந்த பில்லுக்குரிய அமௌண்ட் எடுத்தா கூட அது நியாயமா நாங்க பெற்றுக்கொண்டோம் என்று ஆகிவிடும். ஆனா கூடுதலா பணம் தாராங்க. அது எதுக்காக அப்படி பண்றாங்கன்றது தெரியல. ஆனா கூடுதலா பணம் தாராங்க. இப்ப இது ஹராமான ஒரு நிலைக்கு வந்துருமா என்றதை நமக்கு கேட்கிறாங்க. இதுல பல விஷயங்களை நாங்க பார்க்க வேண்டியிருக்குது. முதலாவது, நாங்க ஒரு நிறுவனத்துல, அது உணவகமாக இருந்தாலும் சரி, எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி, நாங்க ஒரு நிறுவனத்துல வேலை செய்யும் போது, நாங்க ஒரு இடத்துல வேலை செய்யும் போது, அந்த உரிமையாளர் இடத்துல யாரு அந்த நிறுவனத்துக்கு உரிமையாளராக இருக்கிறாரோ அவருடன் நாங்கள் ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறோம். என்னென்ன வேலைகள் நாங்கள் செய்யணும், அதற்கு எந்தெந்த அளவில் நாங்கள் சம்பளத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று நாங்கள் ஒரு ஒப்பந்தத்தை செய்திருக்கிறோம். அந்த ஒப்பந்தத்தில் கிடைக்கக்கூடிய ஆதாயத்தை தான் நாங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு மாற்றமாக கூடுதலாக அல்லது வெளியிலிருந்து உரிமையாளர் அங்கீகரிக்காத நிலையில் உள்ள ஒரு வருமானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்றால் அது நாங்கள் அந்த உரிமையாளருக்கு செய்கின்ற ஒரு துரோகமாக அமையும் என்பதுல என்ற மாற்று கருத்தும் இல்லை. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல என்ன சொல்கிறான் என்ற 5வது அத்தியாயத்துல 1வது வசனத்துல, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, வஅஃபூ பில் உகூத், உடன்படிக்கைகளை ஒப்பந்தங்களை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ஒப்பந்தங்களாக நாங்க எதை செஞ்சிருக்கிறோமோ, 8 மணித்தியாலம் நாங்க வேலை செய்யறோம் என்றா அந்த 8 மணித்தியாலத்துக்கு எனக்கு எது சம்பளமோ அதை பெற்றுக்கொள்ளலாம். இது போக உரிமையாளருடைய அனுமதியுடன், இப்ப உணவகத்துல வேலை செய்யறதா சொல்றாங்க, அந்த உணவகத்துல வெயிட்டர் வேலை பண்ணினா டிப்ஸ் கிடைக்கும். அது உணவக உரிமையாளருக்கு தெரியும். வளமையா யாரு வெயிட்டர் வேலை செய்வாங்களோ அவங்களுக்கு இந்த டிப்ஸ் என்றது கிடைக்கும் என்பது உணவக உரிமையாளருக்கு தெரியும். அதை அவர் அங்கீகரிப்பார். அதே நேரத்துல கூடுதலான நேரம் வேலை செஞ்சா அது உணவக உரிமையாளர் கூடுதலான வேலை செய்பவருக்கு வளமையாக வேலை செய்கின்ற 1 மணித்தியாலத்துக்கு கொடுக்கிற சம்பளத்தை விட 1.5 மடங்கு சம்பளம் அதற்காக வேண்டி பிரத்யேகமா ஓவர் டைம் ஓட்டி வேலை செய்யறவங்களுக்கு, டியூட்டி பண்றவங்களுக்கு கொடுக்கணும். அது உணவக உரிமையாளர் தெரிஞ்சோ தெரியாமல் அவர் செஞ்சுதான் ஆகணும். அது அவருடைய கடமை. அது எக்ஸ்ட்ராவா வருமானமாக வரலாம். அது போக உணவக உரிமையாளர் ஒப்பந்தத்தில் இல்லாமல் உணவக உரிமையாளருக்கு தெரியும் விதத்தில் வேறு ஏதாவது வருமானத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவர் அங்கீகாரம் கொடுத்தால் தாராளமாக அதை பெற்றுக்கொள்ளலாம். இதை தாண்டி உணவக உரிமையாளருக்கு மறைச்சி, அல்லது ஒரு நிறுவனத்தில் நாங்கள் வேலை செய்கிறோம் அதுல உரிமையாளருக்கு நாங்க மறைச்சி ஏதாவது ஒரு ஆதாயத்தை நாங்கள் அடைகிறோம் என்றால் ஏதோ ஒரு துரோகம் பண்றோம் என்று அர்த்தமா இல்லையா? ஒன்று அடுத்தவருக்கு தெரியக்கூடாது என்று நினைத்து நாங்கள் காரியத்தை நகர்த்துறோம் என்றா அங்கேயே ஏதோ ஒரு மன உறுத்தல் ஏற்படுகிறது, அங்க ஏதோ ஒரு தவறு நடக்கிறது என்பது விளங்குகிறதா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவத்துக்கு வரை விளக்கணமாக என்ன சொன்னார்கள்? வல் இஸ்மு மா ஹாக ஃபீ சத்ரிக, உன்னுடைய உள்ளம் எதை உறுத்தலாக அமைத்துக் கொள்ளுமோ, வகரிஹ்த ஐ யத்தலிய அலைஹின் நாஸ், மக்களுக்கு அதை எத்தி வைக்கப்படுவது, மக்கள் அதை தெரிந்து கொள்வது உன்னுடைய உள்ளம் வெறுத்தாலோ அதுதான் பாவமான காரியத்துக்கு அடிப்படை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக
சஹீஹ் முஸ்லிம்ல 4992 ஹதீஸ்ல நவாஸ் பின் சமான் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது? இன்னொருத்தருக்கு தெரியாத நிலையில ஒரு காய் நகர்த்தல் நடக்குதுண்டா அப்ப எதுவும் பாவம் நடக்குது. அடுத்தவர் தெரிஞ்சு கொண்டால் அது தனக்கு கிடைக்காது அல்லது தன்னுடைய மனம் அதை வெறுக்கிற நிலை ஏற்படுத்திக் கொள்கிறது என்று சொன்னால் இங்க ஏதோ ஒரு பாவம் இருக்குதுன்னு அர்த்தம். இதுதான் பாவத்துக்கு அடிப்படை. அப்ப கெஷியர்ல இருக்கிறவங்க உறவினர், அந்த உணவக உரிமையாளருடைய உறவினர்களாக இருந்தாலும் அவங்க ஏதோ அந்த உணவக உரிமையாளருக்கு விளங்காம ஏதோ ஒரு மறைமுகமான ஒரு ஆதாயத்தை அவர்கள் அடைவதற்காகத்தான் உங்களை பகடுகாயாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். நீங்களும் வாயடைத்து போக வேண்டும் என்பதற்காக, நீங்களும் மௌனியாக இருக்க வேண்டும் என்பதற்காக, அது உரிமையாளருக்கு உங்கள் மூலமாகவும் தெரியப்படுத்திவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அவங்க என்ன பண்றாங்க, நீங்க தர்ற பில்லை விட எக்ஸ்ட்ராவா தர்றாங்க. நீங்க வேலை செய்யற நேரத்துக்கு கூடுதலான நேரம் வேலை செஞ்சா வரக்கூடிய வருமானமும் அந்த உணவக உரிமையாளருக்கு தெரிஞ்சுதான் அது நடக்கணும். ஏன்னா அவருடைய சொத்து, அவருடைய பொருளாதாரம், அவருடைய வியாபாரம், அந்த வியாபாரத்துல வரக்கூடிய ஒவ்வொரு அசைவையும் அந்த உரிமையாளர் அறிந்து கொள்ளும் உரிமை படைத்தவர். அவருக்கு திட்டமிட்டு மறைப்பதாக இருந்தால் அது அவருக்கு செய்கின்ற ஒரு துரோகமாகத்தான் அமைகிறது. அப்ப அதை தெரியப்படுத்தாமல் ஆக்குகிறார்கள் என்றா இந்த உறவினர்களாக இருக்கக்கூடிய கேஷியர் வேலை பார்க்கக்கூடியவங்க ஏதோ ஒரு மறைமுகமான காய் நகர்த்தல் பண்ணி, தப்பு பண்ணி, தவறு செய்து ஏதோ ஒரு சம்பாத்தியத்தை மேற்கொள்றாங்க. அதுல உங்களோட வாயை அடைக்க பாக்குறாங்க. நக்குண்டார் நாவிழந்தார். எவன் நக்கி சாப்பிடுவானோ அவனுக்கு வாய் திறந்து பேச இயலாத சூழ்நிலை உண்டாகும். அப்ப நக்கி சாப்பிட வச்சு வாய் திறக்க முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்கான ஒரு வேலை தான் இங்க நடக்குது என்றதை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். இது இந்த வெளிநாட்டில் வேலை செய்யற அந்த உணவக உரிமையாளருக்கு செய்கின்ற ஒரு துரோகமாக, அவருடன் செய்யப்பட்ட ஒப்பந்தத்திற்கு மாற்றமாக, அவருக்கு அறியப்படுத்தாமல் தவறான ஒரு காரியமாக, பாவமான ஒரு காரியமாக ஏதோ ஒன்று நடைபெறுகிறது என்பதுதான் நீங்க சொன்ன இந்த கேஸ் ஸ்டடியை வைத்து பார்க்கும் பொழுது தெளிவாக தெரிகிறது. எனவே உங்களுடைய வருமானம் என்று ஏதோ ஒப்பந்தம் பண்ணிருக்கிறீங்களோ அதை உங்களுடைய வருமானமா எடுத்துக்கோங்க. நீங்க வெயிட்டராக இருந்தா உங்களுக்கு டிப்ஸ் எடுக்கலாம், அது ஏற்கனவே ஒப்பந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அல்லது உரிமையாளருக்கு அதை அறிவித்தல் கொடுத்து இந்த தொழிலுக்கு இந்த வேலையை செய்தவங்க வளமையா இதை எடுப்பாங்கன்ற அந்த அறிவு இருக்குது. அதே நேரத்தில் இப்படி டிப்ஸ் கூட எடுக்க கூடாது என்று சட்டம் போட்டிருந்தா அதை நீங்க அந்த உணவகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்க ஒப்பந்தத்தை உணவக உரிமையாளர்களுடன் தான் செய்திருக்கிறீர்கள். எனவே அவரோட செய்த ஒப்பந்தத்தை நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து நிறைவேற்ற வேண்டும். அதில் மாற்றம் செய்து துரோகம் செய்யக்கூடாது. இது இந்த உணவகத்துல மட்டுமல்ல, இந்த இலங்கையில கூட நிறைய வியாபார தலங்கள்ல ஒரு உரிமையாளர், வியாபார உரிமையாளர், ஒரு முதலாளி இருப்பார். அவருக்கு கீழே பலர் வேலை செய்வாங்க. எல்லாமே இந்த ஃப்ராடு பேர் வழிகள். ஒரு பில்லை கொண்டு வருவான், அந்த பில்லுக்கு ஒரு அமௌண்ட் போயிட்டு இருக்கும், 10,000 ரூபாய் போயிட்டு இருக்கும். ஆனா 15,000 ரூபாய் பில்லை தாங்க என்று எடுத்துட்டு போயிட்டு முதலாளிட்ட கையில 15,000 ரூபாய் கொடுத்து 5,000 ரூபாய் அவன் பக்கத்துக்கு 10,000 ரூபாய் அந்த சம்பந்தப்பட்ட இடத்துக்கு என்று சொல்லி ஆக்கி கொள்றாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இந்த பில் போடுவதில் நிறைய பித்தலாட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அந்த வியாபார உரிமையாளர்களுக்கு துரோகம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பல இடங்கள்ல இந்த மாதிரி ஃபித்னாக்கள் நடக்குது. அல்லாஹ்க்கு பயந்து நடந்து கொள்ளணும். தேவை அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வருமானம் தேவைண்டா நேரடியாக உரிமையாளருடன் பேசி பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்க ஓவர் டைம் செய்யக்கூடிய வேலைகளுக்கு சட்டத்திலேயே 1.5 மடங்கு எக்ஸ்ட்ராவா கொடுக்கணும் என்பது இலங்கை நாட்டு சட்டத்தில் இருக்குது. வெளிநாடு சட்டங்களையும் அது பொதுவாக லேபலோல இருக்கக்கூடிய ஒரு பொதுவான சட்டம் தான். அந்த வகையில 8 மணித்தியாலத்துக்கு மேல வேலை செய்யறவரு கூடுதலான மணித்தியாலம் வேலை செஞ்சா வளமையான 1 மணித்தியாலத்துக்கு வேலை செய்யறதை விட 1.5 மடங்கு சம்பளம் பெற்றுக் கொள்ளலாம் என்பது பொதுவான சட்டம் என்பதனால அதை நீங்க சொல்லியே அறிவிச்சே பெற்றுக் கொள்ளலாம். அது அல்லாம நீங்க போட்ட பில்லுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எடுக்கிறீங்கடா ஏதோ ஒரு பித்தலாட்டம் நடக்கிறது. நீங்க போட்ட பில்லுக்குரிய காசை நீங்க பெற்றுக்கொள்வதுதான் சரி. அல்லது அந்த உரிமையாளருக்கு அதை தெரியப்படுத்தி அது செய்தால் அப்ப பரவாயில்ல. அப்ப ஏதோ அவங்க வருமான வரி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல கூட சிக்கிக் கொள்ளாமல் இருப்பதற்காக கூட இந்த மாதிரி காரியங்களை செய்கிறார்களோ அல்லாஹ் ஆலம். அது எந்த நிலையில் அது நடைபெறுகிறது என்பது தெரியவில்லை. அது தெரியப்படுத்தி செய்தால் பரவாயில்லை. இதே நீங்கள் உரிமையாளராக இருக்கிறீர்கள், நீங்கள் உணவக உரிமையாளர், உங்களுடைய உறவுக்காரர்களை கேஷியர்ல வச்சு உங்களுடைய உணவகத்துல வேறு பணியாளர்கள் இந்த மாதிரி ஒரு காரியத்தை நிகழ்த்தினால் நீங்கள் அதை அங்கீகரிப்பீர்களா? அதை நீங்க அங்கீகரிக்காவிட்டால் நீங்க உங்களுக்கென்று வரும்போது எதை அங்கீகரிக்கவில்லையோ
அதை அடுத்தவர்கள் விஷயத்துல அங்கீகரிக்குமாறு சொல்வது தவறுதான், தப்புதான், பாவம்தான் என்பது தெளிவாக தெரிகிறது. எனவே இந்த காரியத்திலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும், அல்லது உரிமையாளருக்கு அறிவித்துவிட்டு இந்த காரியங்களில் ஈடுபடுங்கள். அது உங்களுக்கு ஹலாலான ஒரு வருமானமாக அப்போதுதான் மாறிவிடும்.